நம்முடைய கள்ளிப்பாடி சேதுபதி ஊடகத்தின் சார்பாக கடந்த 2 நாட்களாக வன்னிய சமூக இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு குறித்த காணொலிகள் பதிவு செய்திருந்தோம். அது குறித்து நிறைய பேருக்கான வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா தொலைபேசியில் சொன்னாங்க. உள்ளபடியே மனம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. தொடர்ந்து இந்த பணி எந்த ஒரு காரணத்தினாலும் நிற்காது, இது தொடர்ச்சியா இருக்கும். இன்றைய 3வது நாளாக வன்னிய சமூக இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு குறித்த செய்தி ஒன்றன் பின் ஒன்றா படிக்கிறேன். எல்லாருமே பார்த்து பயனடைங்க. ஃபர்ஸ்ட் எங்க அப்படின்னாக்க வேலை வேலூர் திருப்பத்தூர். என்ன ஒர்க் அப்படின்னாக்க ஏசி ரெஃப்ரிஜரேட்டர் அண்ட் தென் வாஷிங் மிஷின் மெக்கானிக் ஒர்க் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் யாரா இருந்தாலும் வேலை கேட்டிருக்காங்க. குறைந்தபட்ச ஊதியம் 20,000 ரூபாய் பிளஸ் இன்சென்டிவ் தரேன். ஃபுட் அதாவது சாப்பாடு தங்குற இடம் இலவசம். கான்டாக்ட் நம்பர் மேல இருக்குது. அவங்க பேர் மோகன்ராஜ். கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது சேலம் வாழப்பாடியில் பால் பண்ண வச்சிருக்காங்க. அதை நிர்வகிக்கிறதுக்கும் களத்துல இறங்கி வேலை செய்யறதுக்கும் கூடமான இருந்து ஒத்துழைப்பு கொடுக்கிறதுக்கு ஒரு நல்ல குடும்பமே இருந்தாலும் வர சொல்லுங்க. நம்ம சமூகத்தில் விளிம்பு நிலையில இருப்பாங்க, வர சொல்லுங்க. நாங்க உங்களுக்கு தேவையானது நல்லது கெட்டது பார்த்துக்கிறோம், வீடு தரோம், தங்கிக்கிட்டு படிக்க வைக்கிறது எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம் சொல்லியிருக்காங்க. சோ அந்த மாதிரி யாராவது இருக்கீங்கன்னாக்க மேல இருக்க கான்டாக்ட் நம்பர் ஜெயராமன், அவங்களை தொடர்பு கொண்டு பேசிங்க. மூணாவது 4 வீலர் 2 வீலர் மெக்கானிக் கேட்டிருக்காங்க நம்ம பசங்க. தர்மபுரி பகுதியில் யாராவது இருந்தீங்கன்னா நாகராஜ் அவருடைய பேர் நல்ல சம்பளம் தரேன் இருக்காரு. அவருடைய கான்டாக்ட் நம்பர் மேல இருக்குது, நீங்க தொடர்பு கொண்டு பேசிங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா திட்டக்குடி பகுதியில் பாரதி சவுண்ட் சர்வீஸ் வச்சிருக்காங்க. ஈவென்ட் மேனேஜ்மெண்ட், மேரேஜ் டெக்கரேஷன் சொல்லிட்டு எல்லாம் பண்றாங்க. வேலை வாய்ப்பு ஆட்கள் சொல்லியிருக்காங்க. அந்த பகுதியில் திட்டக்குடி பகுதியில் யாராவது இருந்தீங்கன்னா மேல கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆம்னி பேருந்து ஓட்டுநர்கள் 10 பேர் தேவை இருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க பேருந்து இயக்கிறதுக்கான ஆள் தேவை கேட்டிருக்காங்க. நல்ல சேலரி தரேன் இருக்காங்க. ஃபுட் அகாமடேஷன் எல்லாமே ஃப்ரீயா தரேன் இருக்காங்க. கான்டாக்ட் நம்பர் மேல இருக்குது, பாத்துக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா PNMK ரைஸ் மில் சொல்லிட்டு இருக்குது. ஃபேப்ரிகேஷன், வெட்டிங் ஒர்க், அடுத்து கிரைண்டிங் ஒர்க், கட்டிங் ஒர்க்கு ஆள் கேட்டிருக்காங்க. 2 பேர் கேட்டிருக்காங்க. 25,000 குறைஞ்சபட்ச சம்பளம் தரேன் இருக்காங்க. எங்க வேலை அப்படின்னாக்க திருப்பத்தூர் காங்கேயம். அவருடைய பேர் மணிகண்ட மேல கான்டாக்ட் நம்பருக்கு பாத்துக்கோங்க. அடுத்து எங்க ஒர்க் அப்படின்னாக்க திருச்சியில கோவில் ஸ்தலத்துல தங்கி வேலை பார்க்கறதுக்கு ஆள் வேணும்னு சொல்லியிருக்காங்க. டிரைவிங் ஒர்க், அங்கே பிக்கப் டிராப் இந்த மாதிரியான ஒர்க் நல்ல சேலரி தரேன் இருக்காங்க. குறைந்தபட்சம் உங்களுடைய அகாமடேஷன் தரேன் இருக்காங்க. லட்சுமணகுமார் பேர் மேல கான்டாக்ட் நம்பர் பாத்துக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா சென்னை பெருங்குளத்துல எலக்ட்ரிஷியன் பம்பிங் ஹெல்பர் ஒர்க் கேட்டிருக்காங்க. குறைஞ்சபட்ச சேலரி 15,000 சொல்லியிருக்காங்க. சென்னை பெருங்குளத்தூர் பகுதியில் யாராவது இருந்தா மேல இருக்க கான்டாக்ட் நம்பர் பேர் ராமன், அவர் கான்டாக்ட் பண்ணி பாத்துக்கோங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பாண்டிச்சேரியில பேர் கௌதம், சைட் சூப்பர்வைசர் பிளஸ் சைட் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க. பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடியவங்க யாருக்காவது வேலை வாய்ப்பு மேல கான்டாக்ட் நம்பர் இருக்கு, பார்த்து அவங்கள்ட்ட பேசிங்க. அடுத்தது சென்னை கால் டாக்ஸில ஐடி கம்பெனில கால் டாக்ஸி ஓட்டணும். அதாவது வண்டி அவங்கள்ட்ட இருக்கு, நீங்க டிரைவரா போயிட்டு ஓட்டினா மட்டும் போதும். குறைஞ்சபட்சம் 5 பேர் வேணும்னு சொல்லியிருக்காங்க. மேல கான்டாக்ட் நம்பருக்கு பேர் விஜயகுமார், கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரமேஷ்குமார், எந்த டிகிரி இருந்தாலும் பரவாயில்ல, சைட் இன்ஜினியர் சைட் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க. சூப்பர்வைசர் நோ டிகிரி, இன்ஜினியருக்கு DCE BE படிச்சுட்டு இருக்காங்க. நல்ல சம்பளம் தரேன் இருக்காங்க. வேலை எங்க அப்படின்னாக்க சென்னை சிதம்பரத்துல. கான்டாக்ட் நம்பருக்கு பாத்துக்கோங்க. அடுத்து தருமபுரி, நல்லம்பள்ளி, பாலக்கோடு, பெண்ணாகரம், பொம்மிடி, ஓசூர், கிருஷ்ணகிரி, ராணிப்பேட்டை பகுதியில் வேலை கேட்டிருக்காங்க. என்னென்ன வேலை இருக்குது அப்படின்னாக்க மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் 9 பேர், கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் 3 பேர், அட்மின் ஸ்டாஃப் 1 ஆளு, பிரான்ச் மேனேஜர் ஒருத்தர் கேட்டிருக்காங்க. எனி டிகிரி BE டிப்ளமோ சிவில் எதுவாக இருந்தாலும் ஓகே இருக்காங்க. அவருடைய கான்டாக்ட் நம்பர் மேல இருக்குது, கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இது ஒரு நல்ல முயற்சி, எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்களுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கீங்க. 100கணக்கான வாழ்த்துக்கள் தொலைபேசியில் வாழ்த்துக்கள் தெரிவித்து உங்களை அத்தனை பேருக்கு நன்றி. நம்ம கிட்ட ஊடகம் இருக்கு, நம்ம கிட்ட பார்வையாளர்கள் பாக்குறாங்க, நல்ல விஷயத்தை கொண்டு போய் சேர்ப்போமே. கீழே கமெண்ட்ல ஏன்டா சாதி பார்த்து ஆளுக்கு போய் தேர்ந்தெடுக்கிறீங்களா கேட்காதீங்க. சாதி பார்த்தா அரசாங்கம் இடஒதுக்கீடு கொடுக்குது, சாதி பார்த்த கல்லூரிகளையும் பள்ளிக்கூடத்தில் சீட்டு கேட்கறான், சீட்டும் கொடுக்குறான், சாதி பார்த்த அரசியல் வேட்பாளர் நிக்க வைக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல என்னுடைய சொந்த சமூகம் அந்நிய சமூகம் பெருமளவுல பின்தங்கி இருக்குது பொருளாதாரத்தில். அதை முன்னேற்றுவதற்கான ஒரு முயற்சி தான். உனக்கு பார்க்க முடியும்னா போயிட்டு நீ ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டு அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. என் வீடியோ பார்க்கக்கூடிய சமுதாயத்தை சார்ந்த 10 பேர் வேலைக்கு போயிட்டு நல்ல முறையில் முன்னேறினாங்கன்னா எங்களுக்கு போதும். எங்க சாதி முன்னேற்றம், சமுதாயத்தை முன்னேற்றம். இது சாதி வேறு வெங்காய வேறு பேசிட்டு இங்க அழிய தேவை பார்க்க முடியும்னா பிளாக் பண்ணிட்டு போயிட்டு எதை பத்தி கவலை கிடையாது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க நம்முடைய இளைஞர்கள். தொடர்ச்சி